முதல் கொலை செய்யப்பட்ட அந்த வயதான மனிதரின் அடையாளம் பல நாட்கள் கழித்தும் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்தது. இரவு நேரம் என்பதால் கிடைத்த சிசிடிவி காட்சிகள் மிக மங்கலாக இருந்தது. அந்த மனிதரின் முகமும் கடுமையாக சேதமடைந்திருந்ததால் அவரை அடையாளம் காண்பது மிகவும் சிரமமானதாக இருந்தது. அதனால் மாறன் ஒரு ஸ்கெட்ச் ஆர்டிஸ்டை அழைத்தார். சேதமடைந்த முகத்தின் அமைப்பு, சிசிடிவி காட்சிகளில் கிடைத்த உருவம், இவை இரண்டையும் வைத்து புதிய ஸ்கெட்ச் உருவாக்கப்பட்டது. அந்த ஸ்கெட்ச் பத்திரிகைகளிலும் சோஷியல் மீடியாவிலும் பெரிய அளவில் பகிரப்பட்டது. சோஷியல் மீடியா ரியாக்ஷன்ஸ். அந்த பதிவு வைரலாக பரவியது. நூற்றுக்கணக்கான கருத்துக்கள் வந்தன. யாருன்னு தெரியல, இங்க பார்த்த மாதிரி இருக்கே, நினைவுக்கு வரல, இப்படி பல கருத்துக்கள் வந்தன. ஆனால் அந்த கருத்துக்களில் 5 கருத்துக்கள் மட்டும் மாறனின் கவனத்தை ஈர்த்தது. அந்த 5 பேரும் அந்த மனிதர் நல்லவர் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தனர். அதில் ஒரு திருநங்கையும் இருந்தார். விக்டிம் ஸ்டேட்மெண்ட். மாறனும் விஜயும் அந்த 5 பேரையும் தொடர்பு கொண்டு விசாரித்தனர். முதலில் அவர்கள் தயங்கினர். ஆனால் மெல்ல அவர்கள் சொன்ன உண்மைகள் விசாரணையின் திசையை மாற்றியது. அந்த வயதான மனிதர் அவர்களுக்கு தெரிந்த குடும்ப நண்பர் அல்லது உறவினர் அல்லது வீட்டிற்கு அடிக்கடி வருபவர். அந்த நம்பிக்கையை பயன்படுத்தி அவர் அவர்களிடம் தவறாக நடந்து கொண்டதாக அவர்கள் கூறினர். அவர்கள் சொன்னது, அவர் நல்லவர் என்ற பெயரில் வாழ்ந்தவர், நாங்க சொன்னாலும் யாரும் நம்ப மாட்டாங்க. சிலர் வெளியில் சொல்ல பயந்தவர்கள், சிலர் தாங்கள் மட்டும் இதை அனுபவித்தோம் என்று நினைத்தவர்கள், சிலர் அந்த நினைவுகளை மறக்க முயன்றவர்கள். ஆனால் அந்த சம்பவங்கள் அவர்களின் மனதில் ஆழமான காயங்களை விட்டுச் சென்றிருந்தது. இந்த தகவல்களை கேட்ட பிறகு விஜய் மெதுவாக சொன்னார், சார், இவர்களெல்லாம் பாதிக்கப்பட்டவர்கள்தான். ஆனா இவர்களுக்குள் யாருக்கும் கொலை செய்யும் அளவுக்கு கோபம் தெரியல. மாறன் சற்று நேரம் அமைதியாக இருந்தார். பிறகு மெதுவாக சொன்னார், அதுதான் என்னையும் யோசிக்க வைக்குது விஜய். பாதிக்கப்பட்டவர்கள் கொலை செய்யலேனா பாதிக்கப்பட்டவர்களுக்கு மிகவும் நெருக்கமான யாரோ இருக்கலாம். அல்லது அந்த வேதனையை நேரடியாக அனுபவிக்காதவராக இருந்தாலும் அதை பார்க்க பார்க்க மனசில காயம் கொண்டு வளர்ந்த ஒருவன் இருக்கலாம். மாறன் தொடர்ந்தார், சில வேதனைகள் மறக்க முடியாது விஜய். சிலர் அதை தாங்கிக் கொள்வார்கள், சிலர் அதை மறைக்க முயல்வார்கள். ஆனா சிலர் மட்டும் அந்த வேதனையை நீதியாக மாற்ற முயற்சிப்பார்கள். விஜய் கவனமாக கேட்டார். மாறன் மெதுவாக சொன்னார், இந்த கொலைகாரன் பழிவாங்கிறவன் மட்டும் இல்ல, அவன் மனசில இருக்கும் வலியை மறக்க அவனே நீதிமானாகி தண்டனை கொடுக்கிறான் போல இருக்கிறது. இந்த தகவல்கள் கிடைத்த சில நாட்களில் ஒரு குடும்பம் போலீஸை தொடர்பு கொண்டது. ஸ்கெட்ச் பார்த்தவுடன் அவர்கள் அந்த மனிதரை அடையாளம் கண்டனர். அவர் அவர்களின் குடும்ப உறுப்பினர். அந்த குடும்பத்தினர் கூறியது, அவர் மிகவும் நல்ல மனிதர், எல்லாருக்கும் உதவி செய்வார். அவரை பற்றி புகழ்ச்சிகள் தொடர்ந்து வந்தது. அந்த மனிதர் வாழ்ந்த ஊரிலும் விசாரித்தபோது பலரும் ஒரே பதில் சொன்னார்கள், அவர் பெரிய மனசுக்காரர், ஊருக்கு உதவியவர், அவரை மாதிரி நல்லவர் கிடையாது. இந்த பதில்கள் கேட்டுக்கொண்டிருந்த மாறன் அமைதியாக யோசித்தார். சில நேரங்களில் நல்ல மனிதர் என்ற பெயர் ஒரு கவசமாக மாறிடும். அந்த பெயருக்கு பின்னால் யாரும் பார்க்காத பக்கம் மறைந்து போயிருக்கும். அந்த நேரத்தில் முன்பு கிடைத்த ஹுடி அணிந்த உருவம் பற்றிய தகவல் மீண்டும் ஆய்வு செய்யப்பட்டது. அந்த கடை உரிமையாளர் புதிய தகவல் கொடுத்தார். அந்த உருவம் ஒரே நேரவில் மட்டுமில்ல, முன்னாடியும் 2 முறை என் கடை அருகே பார்த்தது போல நினைவிருக்கிறது. சிசிடிவி காட்சியை மீண்டும் ஆய்வு செய்த மாறன் ஒரு விஷயத்தை கவனித்தார். அந்த உருவம் நடந்து செல்லும் போது அதன் கையில் இருந்த ஒரு சிறிய பொருள் ஒளிப்பட்டதும் சில வினாடிகள் மின்னியது. அது என்ன? ஒரு சாதாரண பொருளா அல்லது ஒரு அடையாளமா? விஜய் மெதுவாக கேட்டார், சார், இந்த கொலைகள் பழிவாங்குதலா? மாறன் மெதுவாக பதில் சொன்னார், பழிவாங்குதல் மட்டுமல்ல விஜய், யாரோ ஒருவன் நீதிமான் என்று நினைத்து செய்கிறான். திரை மெதுவாக இருள் சொல்கிறது.